வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ் என்ற தலைப்பில் ப்ரோகாஸ்டினேஷன் என்ற பிஹேவியரில் எப்படி நம்ம அதிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அதாவது தள்ளி போடுறது, ஒத்தி போடுறது, நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யலாம், இல்லைன்னா இந்த வாரம் ஒன்றும் டெஸ்ட் இல்லை, வர வாரம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய வேலைகளை தனக்குன்னு உள்ள ஒரு தன்னோட பரிவியூக்குள்ளே வரக்கூடிய செய்திகளையோ ஆக்ஷன்ஸோ ஆக்டிவிட்டீஸோ எதாக இருந்தாலும் அதை தள்ளி போடுறது ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் பிஹேவியர். என்னன்னு கேட்டால் அது இந்த மாதிரி இந்த பிவர்ட்டி பற்றி பேசினோம். அந்த டைமில் இருக்கிற ஸ்லக்கிஷ்னஸ்னாலையும் சிலப்போ படிக்கிறதுல இருக்கிற ஒரு ஈடுபாடு குறைவு ஏற்படுறதுனாலையும் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த பிவர்ட்டி டைமில் பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்கன்வீனியன்ஸ் என்ன நடக்கும்னு கேட்டால் படிப்பில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும், நிச்சயமாக குறையும். சில சமயத்தில் அவங்களோட மைண்டு ஊல் கேதரிங் அந்த மாதிரி என்ன டே ட்ரீமிங் அப்படியெல்லாம் போச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக படிக்க வேண்டாம் போல் அப்படின்னு நினைக்கிற அளவு கூட சில நேரத்தில் நடக்கும். ஆனால் இது எல்லாத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் எப்படி இந்த நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் வந்துடலாம். நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், நெகட்டிவ் பிஹேவியர்ஸை எப்படி நம்ம ப்ரெஷர் சைட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் இப்போ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது என்ன, இது நேச்சுரல் சைக்கிள் கிடைக்கிறது. இட் இஸ் ஓகே, யூ ஹவ் பீன் என்ன மெச்சூரிட்டி கொஞ்சம் வந்திருக்கு, மெச்சூரிட்டி வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆகிருக்கு, எக்ஸ்டர்னல் ஆர்கன் இருக்கு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுவும் ஓவர் த பீரியட் சரிப்பட்டு வரும், எல்லாமே சரியாகும் அப்படின்னா அதை பற்றி நிறுத்திட்டு இப்போ நம்மளோட கவனம் எப்படி இருக்கணும், படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். கண் துஞ்சார் பசினோக்கார் கருமமே கண்ணாயினார்னு எப்போவுமே படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்த சின்ன சின்ன பெயின், சின்ன சின்ன இன்கன்வீனியன்ட் எல்லாம் அதை என்ன பண்ணலாம், ஓவர் தி வீ கேன் அட்டெண்ட் ஆன் இட், நாட் இமீடியட்லி இன் பிட்வீன் த அவர் ஸ்டடீஸ் அப்படின்றதே புரிய வைக்கணும். அப்போது இந்த ப்ரோகாஸ்டினேஷன்றது நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம், நிச்சயமாக நம்ம இதை செய்யலாம். இட் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின் அண்ட் பிஹேவியர். அந்த ஆஸ்பெக்டில் இதை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யணும், இது வெளியில் நம்மளால் முடியும். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த எல்லா டைம் டேபிளும் நம்ம அடுக்கி வச்சுடுறோம் இந்த வாரத்துக்கு உண்டானது. அதுக்கப்புறம் இப்போ சாட்டர்டே சண்டே வருதா, நிச்சயமாக இதெல்லாம் 4 சப்ஜெக்ட்ஸ் பர் டே 2 நாளைக்கு நம்ம நிச்சயமாக படித்து முடிச்சிடுறோம், எல்லா அசைன்மெண்ட்டும் எழுதி முடிக்கணும் இந்த வீக்கெண்டோட அப்படின்னு. அந்த சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்க இல்லை, அவங்க 7th or 8th படிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நிச்சயமாக இது எல்லாத்தையும் நம்ம செய்து முடிக்கணும்னு. ஆனால் இதுக்கு முழுக்க ஏன் இப்படி ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் பிஹேவியர் வருது அப்படின்னா அதில் நம்மளோட வில் பவர், நம்மளோட என்ன கண்டிப்பாக செய்யணுன்றது ஒரு தாயோடவோ என்ன தகப்பனாரோடோ ஒரு ஊக்கம் படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கூட இந்த ப்ரோகாஸ்டினேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும். குழந்தைங்களை என்ன பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணி எழுத வச்சிடலாம், இதை முடிச்சோடு வி வில் கோ அவுட் சம்வேர், ஒரு ஈவினிங் ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்லாம் குழந்தைய சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் அட் த சேம் டைம் why this happens அப்படின்னு சொன்னால் it is the wrong perception, wrongly we have defined certain things. அதாவது தவறான புரிதல்னால தான் இது போல் ஒரு ப்ரோகாஸ்டினேஷன்ற பிஹேவியர் நம்மளுக்கு வருது. அந்த தவறான புரிதல் என்ன, we are making wrong decision on wrong perception on wrong attitude, எல்லாமே தவறு. அப்போ அதனால் ப்ரோகாஸ்டினேஷன்றது இட் எமர்ஜஸ் அவுட் ஆஃப் திஸ். அப்போ என்ன செய்யணும், அந்த ஆட்டிடியூடை மாற்றணும். அதனால் அன்றன்றைக்கு உள்ள பாடத்தை அன்றைக்கே படிக்கணும். அதே நேரத்தில் அன்னன்னைக்கு எழுதக்கூடிய அசைன்மெண்ட்டை ஓரளவுக்கு அன்றைக்கே படிக்கணும். ஒரு வாரம் போல் ஒரு 6 or 7 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து இந்த வேலைகளை செய்துட்டு வந்தால் அந்த பேக்லாக்ன்றது இருக்காது. பேக்லாகை பார்த்து பயப்பட்டு பரவாயில்ல அடுத்த சனிக்கிழமை செய்திக்கலாம், இட் இஸ் ஓகே, வி கேன் மேனேஜ், நம்ம வி வில் கன்வின்ஸ் த டீச்சர் அப்படின்னு. டீச்சரை கன்வின்ஸ் பண்ணி அவசியம் இல்லை. இன்ஸ்டெட் நாம் என்ன, வி ஷுட் கன்வின்ஸ் அவர் செல்ஃப் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் டு கண்டினியூ திஸ் ஒர்க். இது ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ப்ரோகாஸ்டினேஷன் இருக்கும், அவங்க தான் சரியாக படிக்க மாட்டாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க பேக்லாக் நிறைய வைப்பாங்கன்னு இல்லை. ஹோம் மேக்கராக இருந்தால் கூட இப்படி தான் செய்வாங்க. ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் என்ன க்ளீன்லினஸ் இருக்கும், ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் அட்டெண்ட் ஆன் டு த ரெகுலர் ஒர்க்கு. சிலவங்க என்ன பண்ணோம், பேங்க்குக்கெல்லாம் போய் நிறைய என்ட்ரி போட்டு வரணும், இதில் மாற்றி எடுத்துகிட்டு வரணும், சில பேமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் டே சினாரியோவில் எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட்டு தான், நம்ம வீட்டு ஹாலில் உட்காந்து எல்லா பேமெண்ட்டும் முடிச்சுடுவோம். ஆனால் பேங்க்கில் போய் என்ட்ரி எப்படி போட்டுன்னு வருது, கண்டிப்பாக ஒரு தடவையான போனால் தான், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையான போனால் தான் என்ட்ரி போட்டுன்னு வர முடியும். தட் டூ we can do, we are doing online banking only, that you will have to entries should come to your passbook அப்படின்னா அதுக்கு ஒரு தடவை போய் தானே ஆகணும்.
சில நேரத்தில் நிறைய இப்போ எல்லாமே நம்ம பேசுறது இருந்த இடத்துலேருந்தே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஷாப்பிங்கே போகாமல் ஆன்லைன்லேயே தேவையான வாங்கிட்டுக்கிறத பற்றி பேசுறது. இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் யூ ஷுட் ஹேவ் த ஃபிசிக்கல் அட்டென்ஷன் டு த ஸ்டிமுலின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. வெஜிடபிள்ஸ் கடைக்கு போனால் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும். பாக்கி அதர் ஆஸ்பெக்ட்ஸில் வெளியில் போகிறோன்னா அது ஒரு தடவையும் வெளியில் போயிட்டு ஷாப்பிங்கிறது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்க்கு இருந்தாலும் வேறு இன்னும் எதான கேட்ஜெட் வாங்கணும் இருந்தாலும் இது எல்லாமே யூ வில் ஹேவ் டு அட்டெண்ட் ஆன் டு த ஸ்டிமுலி அப்படின்றது, அட்டெண்ட் ஆன் டு தி ரிக்யர்மெண்ட்ஸ், அட்டெண்ட் ஆன் டு தி நீட்ஸ். அப்படின்னா அந்த ப்ரோகாஸ்டினேஷன்றதை தள்ளி போட ஆன்லைனில் வாங்குறதான கூட இஸ் இட் பிஃபோர் த சிஸ்டம், அதை பார்த்து நம்மளுக்கு தேவையான சாமான் இருக்குதா, அது இஸ் இட் என்ன ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கா, நம்ம வாங்கலாமா, என்னைக்குள்ளே அது டெலிவரி கிடைக்கும், அதெல்லாம் பார்த்து தானே வாங்கணும். அதுக்கும் அதில் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொன்னால் ஈவன் தோ இட் இஸ் பாசிபிள் வி கேன் டூ ஆல் த ஒர்க் த்ரூ ஆன்லைன் அப்படிலாம் இருந்தால் கூட அந்த ப்ரோகாஸ்டினேஷன்றது யூ ஷுட் அட்டெண்ட் ஆன் டு த ஸ்டிமுலி whenever விச் இஸ் நீடு. என்ன இப்படி இருக்குது, இப்போ தேவை இருக்குது, உடனே அதை அட்டன் பண்ணணும். வி ஆர் இன் நீட் ஆஃப் இட் நவ். அதை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. போஸ்ட்போனிங் ஆஃப் ஒர்க்ன்றது வந்து அது வில் பவர்னால மாற்ற முடியும், சிங்கிள் ஒரு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் பிரெயின் அண்ட் பிஹேவியர் லைக் ஷுட் அப்ரோச் தி இம்மீடியட் சுச்சுவேஷன், தேர்பை வி கேன் கிராஸ்ப் இட். அந்த வேலையை நம்மளால் உடனே செய்ய முடியும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அந்த ஆஸ்பெக்டில் கூட நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் ஆஃப் பிஹேவியரை நிச்சயமாக வெளியில் கொண்டு வர முடியும். இதுவா இதை முதல்ல செய்யலாமா, அது அப்புறம் வெளியில் செய்யலாமா, இது கொஞ்சம் தள்ளி போடலாமா, ஒரு 4 நாள் கழிச்சு செய்யலாமா, அப்படிலாம் யோசிக்காமல் தொடர்ந்து எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அதை உடனே அட்டன் பண்ணினா அந்த ப்ரோகாஸ்டினேஷன்ற அந்த வார்த்தையே நம்மளோட டிக்ஷனரியிலேருந்து எடுத்துட முடியும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.